உங்களினுடைய பேரில் போலீஸ் கிரிமினல் கேஸ் ஒன்று இருக்கின்றது. விசாரணையை முடிக்கணும் அப்படி என்றால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புங்க. அப்படி என்று போலீஸ் உடையில் இருக்கின்ற ஒரு படத்தோடு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி அல்லது ஒரு மெசேஜ் ஒன்று வருகின்றது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதறி போய் பணத்தை அனுப்புவீங்க தானே? இதே போன்ற சம்பவங்கள் தான் தற்பொழுது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமா, 2500 கோடி ரூபாய்க்கு அனுமான் சிலையை விற்க முயன்ற ஒரு கும்பல் சிக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மற்றும் 60 உயிர்களை காப்பாற்றிவிட்டு தன்னுயிரை விட்ட ஒரு ஹீரோவினுடைய கதை. அதனைத் தொடர்ந்து 50 வருடங்களுக்கு பிறகு, குறிப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு தளபதி விஜய் சினிமாவில் செய்திருக்கின்ற, குறிப்பாக முதலமைச்சராக இருந்து கொண்டு சினிமாவில் செய்திருக்கின்ற வரலாற்று சாதனை அப்படி என்று பல சுவாரஸ்யமான செய்திகளை இன்றைய தினம் எக்ஸ்டோக்கினுடைய செய்தி பார்வையில் முழுவதுமாக இன்ஃபர்மேட்டிவாக பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நமது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். வீடியோக்குள்ள போலாம் பாருங்கள். முதலாவதாக, போலீஸ் அதிகாரிகளினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக பண மோசடி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக போலீசார் ஒரு கடும் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கின்றனர். குறிப்பாக கணனி மற்றும் தொலைபேசியை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்றுகின்ற கும்பல் நாட்டில் அதிகரித்து வருகின்றன. எந்த ஒரு விசாரணைக்காகவும் மக்களிடமிருந்து ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ, போலீசார் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பணத்தை அறவிடுவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தை போலீசாரும் சுட்டி காட்டியிருக்கின்றனர். குறிப்பாக ஒரு நபர் உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு கேஸில் பிடிபட்டிருக்கீங்க அல்லது உங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று இருக்கின்றது, அந்த கேஸ்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு காசை போடுங்க. போட்டால் தான் நீங்கள் அந்த கேஸ்லேருந்து வெளிவிடலாம். அதையும் நம்பிவிட்டு பணத்தை போடுகின்றார்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு. இப்படியான பல பிரச்சனைகள், பல மோசடிகள், மக்கள் ஏமாறுகின்ற பல தருணங்கள் இருக்கின்றன. ஆகையால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பணத்தை ஆன்லைன் மூலம் போலீசார் அறவிடுவதில்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறான மோசடிகள், அழைப்புகள், குறுஞ்செய்திகள் வந்தால் உடனடியாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் 071-859-2918 அல்லது 071-859-1765 அல்லது 011-23-00756 ஆகிய இலக்கங்களுக்கு முறைப்பாடு செய்யுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளருடைய பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஆகையால் மக்களாகிய நாங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இவ்வாறான மோசடிகளிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கும் அல்லது இவ்வாறான விஷயங்களிலிருந்து நாங்கள் மிகுந்த கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறான பல பிரச்சனைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது போலீசார் இந்த விஷயத்தை கூறி இதிலிருந்து விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் இந்த பணம் பறிக்கின்ற மோசடி சாதாரண மக்கள் என்று மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களையும் பாதித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு கதை தான் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையிலையும் இந்தியாவிலையும் குறிப்பாக அனுமாரினுடைய சிலைகளை போற்றி வணங்குகின்ற அல்லது அதுக்குரிய நம்பிக்கை அதிகம். சில இதிகாச கதைகளில் அனுமார் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று கூட சொல்லப்படுகின்றது. இதை பல மக்கள் நம்புகின்றனர். ஆம், இந்த அனுமார் சிலையை வைத்து 2500 கோடிக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்ய முயன்ற ஒரு கும்பல் ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் என்ன விஷயம் நடைபெற்றிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, போர்க்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வைத்து வழிபட்டதாக கூறப்படுகின்ற தங்க மூலம் பூசப்பட்ட அனுமான் சிலை ஒன்று ஜால எல பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை இந்தியாவில் உள்ள ஒரு பூசாரிக்கு 2500 கோடி ரூபாய்க்கு விற்கப் போவதாகவும் இந்த கும்பல் தொழிலதிபர்களை நம்ப வைத்திருக்கின்றது. சிலையை தோண்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும் இடைக்கால செலவுகளுக்காக 2 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் கூறி பெரும் செல்வந்தர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக பணம் பறிக்க முயன்றிருக்கின்றனர். பிரதி அமைச்சர் சுனில் வடலகவின் பெயரையும் இந்த மோசடிக்கு பயன்படுத்தியதை அடுத்து அவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொழும்பில் வைத்து பிரதான சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மக்களே, ஒரு அனுமான் சிலையை வைத்துக் கொண்டு 2500 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றால் நமது மக்கள் எவ்வளவு ஏமாறுகின்றார்கள் அல்லது எவ்வளவு மூட நம்பிக்கையில் அல்லது எவ்வளவு விஷயங்களை விட்டுக் கொடுக்கின்றார்கள் என்பதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள்ல அசமந்த போக்காக இருக்கின்றார்கள் என்பதுதான் இதுல திட்ட தெளிவாக காணப்படுகின்றது இந்த சம்பவங்கள். ஆகையால இனிவரும் காலங்களிலாவது ஒரு விஷயம் நடக்கின்றதா அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் பண்றதுன்றதா அந்த விஷயங்களை பகுத்தறிஞ்சு குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பது சம்பந்தமாக முழுவதுமாக பாருங்கள். ஏனெனில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் வளர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது சிந்தித்து செயலாற்றுங்கள்.
இவ்வாறான சட்டவிரோத செயல்கள் ஒருபுறம் இருக்க, கொழும்பிலிருந்து கண்டிக்கு சென்ற மற்றொரு சட்டவிரோத கும்பலும் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டி வத்தேகம மடவள பகுதியில் சுமார் 500 பவுன் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் ரொக்க பணத்துடன் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களிடமிருந்து சுமார் 4 கிலோ நிறையுடைய 4 தங்கப்பாலங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு பாலம் கிட்டத்தட்ட 1.5 கிலோ நிறைய இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தங்கத்தை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காகவே கொண்டு வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர்கள் ஒப்புக்கொண்ட போதிலும் அதற்கான எந்த ஒரு முறையான ஆவணங்களும் இல்லை அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படி என்று கூட சந்தேகிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளுக்காக இவர்கள் கொழும்பில் இருக்கின்ற குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. இது இப்படி இருக்கு. யாழ்ப்பாணத்தில் பதிவான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. புங்குடுதீவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த, குறிப்பாக 60 பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தினுடைய சாரதி வேலனை அராலிய சந்தி அருகே பேருந்தை செலுத்திக் கொண்டிருக்கும் போதே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சாய்ந்திருக்கின்றார். இதே நேரம் பேருந்து சுமார் தன்னிச்சையாக 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கின்றது. பேருந்து வீதியை விட்டு செல்வதை அவதானித்த நடத்துனர் உடனடியாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் 60 பயணிகளின் உயிர்கள் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. எனினும் சாரதியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரம் அந்த நடத்துனரினுடைய அந்த சமயோசித புத்தியையும் தற்பொழுது பாராட்டோடு கண்ணீரஞ்சலியோடு மக்கள் பாராட்டி வருகின்றனர் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. இது இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. நோயாளிகளிடம் மருத்துவ பரிசோதனைக்காக அதிக கட்டணம் வசூலித்த தனியார் ஆய்வகத்திற்கு நீதிமன்றம் பாரிய அபராதம் ஒன்றை விதித்திருக்கின்றது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம்னால், முழுமையான இரத்த பரிசோதனைக்கு தனியார் துறையினரால் அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாய் அப்படி என்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று 550 ரூபாய் அறவிட்டுள்ளமை விசேட சுற்றுவளைப்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட குறித்த நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய், அதாவது 3 மில்லியன் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் அதிரடியாக விதித்திருக்கின்றது. இழைக்கப்பட்ட குற்றம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் சொந்த செலவிலேயே பத்திரிகைகளில் அறிவிப்பொன்றை பிரசுரிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மருத்துவ சேவையை பெறும்போது அதில் அறவிடப்படுகின்ற கட்டணங்கள் தொடர்பில் பொதுமக்கள் கவனமாக அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எச்சரிக்கை மட்டத்திலான அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் அதிக வெப்பத்தால் ஏற்படும் உடல் சோர்வு மற்றும் அசௌகரியங்கள் குறித்து பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கல்வி செய்திகளில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஒத்திவைக்குமாறு போடப்பட்ட வழக்கை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாதே அதை நிராகரித்திருக்கின்றது. இதனால் திட்டமிட்டபடி உரிய காலத்தில் பரீட்சைகள் நடைபெறும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பொருளாதார செய்திகளில் மதுப்பிரியர்களுக்கு ஒரு கவலையான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து 750 மில்லி லிட்டர் கொண்ட அதிவிசேஷ சாராய போத்தலினுடைய விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற செய்தி உடன் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்தி இன்று காலை வெளியாகின்றதை அடுத்து மதுப்பிரியர்கள் அனைவரும் ஒரு கவலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம் 20 ரூபா அதிகரித்திருக்கின்றது. சர்வதேச மற்றும் சினிமா செய்திகளை அவதானித்தால் இந்திய அரசியலிலும் சினிமாவிலும் பல பரபரப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நேற்றைய தினமும் பார்த்தோம், நீட் தேர்வு சம்பந்தமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள், செய்திகள் உருவாகியிருந்தது. காரணம், நீட் தேர்வு சம்பந்தமாக அதனை எதிர்த்து பிரதமர் மோடி அவர்களினுடைய வீட்டுக்கு முன்னால் போராட்டம் நடத்தியதன் அடிப்படையில் இந்த விஷயம் நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நடிகர் சூர்யாவினுடைய பிறந்த தினம் ஆகியால் இந்த மாணவர்கள் டெல்லியில் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தனது ரசிகர்களுக்கு நடிகர் சூர்யா இன்றைய தினம் ட்விட்டர் எக்ஸ் தளத்தின் மூலம் அவர் தங்களது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக வழக்குகளை விரைவாக விசாரிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்திருப்பதாகவும் இன்றைய தினம் குறிப்பிட்டு
தெரிவித்திருக்கின்ற அவர் மேலும் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறான விஷயம் ஒருபுறம் இருக்க, இன்றைய தினம் தளபதி விஜயனுடைய இறுதி படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று பேசு பொருளாகி இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். காரணம், இன்றைய தினம் பல தடைகளை தாண்டி திரையரங்குகளில் வெளியாகி இருந்தது. அரசியலின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் தனது திரைப்படத்தை வினோத் இயக்கத்தில் வந்து ஜனநாயகன் திரைப்படமாக நடித்து அந்த இறுதி படமாக முடித்து இன்றைய நாளில் இது வெளியாகி இருந்தது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பல சிக்கல்களை கடந்து அந்த விஷயம் வந்தது என்றும் தெரியும். ஆனால் இந்திய வரலாற்றில் 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரது திரைப்படங்கள் வெளியாகி சாதனைகளை படைத்திருந்தன. சுமார் 50 வருடங்கள் கழித்து முதலமைச்சராக இருந்து கொண்டே ஒரு நடிகரின் திரைப்படம் வெளியாகும் அந்த வரலாற்று சாதனையை தற்போது விஜய் மீண்டும் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுகின்றது. இவை எக்ஸ்டோக்கினுடைய இன்றைய நாளுக்குரிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு. மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இது நம்ம எக்ஸ்டோக் யூடியூப் தளத்தினுடைய செய்தி பார்வை. நமது யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காம பண்ணிவிடுங்க. வணக்கம்.